ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன் சார். சொல்லும் போது இங்கே பின்னாடி அஸ்வத்துக்கும் ஸ்ரீகார்த்திக்கும் ஒரே ஒரு மாதிரி ஆகுது, என்னடா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு. ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஏன்னா என்னடா உனக்கு அதுக்குள்ளே ஃபேன்ஸா இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ பக்கம் வராமல் போனால் எப்படி? ரொம்ப தூரமாக இருந்துச்சு. முதல்ல உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. நான் வந்து உங்களை மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. நான் ஒரு நாள் பெங்களூருக்கு போய் நானும் அவளும் படம் பார்த்தோம். என்ன படம்? நானும் ரவுடிதானோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் எக்கோ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரே செகண்ட். அன்னிலேருந்து என்னோட காலேஜில் வந்து என்னை யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து அதில் விக்னேஷ் சிவன் சார் பேரும் சொல்லுவேன். நான் வந்து ஸ்டேஜ்லேயே போய்க்கிறேன், ஏன்னா என் புறமண்டையிலேருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு விக்கி சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னார். என்ன வாழ்க்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சி பார்த்ததில்ல. நான் போய் கட் அடிச்சுட்டு ஒரு படம் பார்த்த டைரக்டரோட இப்போ நான் ஒர்க் பண்ணுவேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் கதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, படம் வந்து 2040 நடக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் டேரக்டராக இருக்கும் போதே ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதே என்னோட ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இது திருப்பி ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி ஃப்யூச்சரில் பேஸ் பண்ணி படம் வர்றது. சொன்ன உடனே எனக்கு வந்து வா சூப்பர், என்ன வாழ்க்கடா அப்படின்னு இன்னொரு தடவை இருந்துச்சு. அப்போ கதை நரேஷனில் சொல்கிறாரு, இங்கே எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு வருது ப்ரோ அப்படின்னாரு. என்ன வாழ்க்கடா அப்படின்னு மூணாவது தடவை ஆகுது. ஏன்னா அந்த பாட்டு திரும்ப நான் அந்த சொன்னல அதே காதலி, அந்த காதலிக்காக நான் வந்து பாடின பாட்டு ப்ரோ அது. அதாவது நம்ம சிங்கிங் ஸ்கில்ஸை வந்து வெளியே காட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து காமிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற. அவளை இம்ப்ரெஸ் ஆனால் நான் இப்போ பாடினேன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அவியலில் வந்து தேட்டருக்கு எடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோடனே, டேரக்டரை நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஐயோ நம்ம ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் இவர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு நினச்சேன். இப்போல்லாம் பழகிட்ட பிறகு தான் தெரியும் அவருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ரொம்ப மரியாதை தான் கொடுத்து பேசுவாங்க. டேரக்டர்னாலே அவருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சார். உட்கார வச்சு எனக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்போமே, இருந்தாலும் அவர் கேட்க ஆரம்பித்தார். தமிழ் டைப்பிங் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தெரியாது சார். புக்ஸ் படிப்பீங்களா? இல்லை சார் தெரியாது சார், படித்ததில்லை. ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். எதாவது படம் சொல்லுங்கள். ஓல்ட் பாய், அது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அது பழைய படம். இப்போ வந்த படம் எதாவது சொல்லுங்கள். ஸ்லீப்லெஸ் நைட் சார், அது கமல் சார் இப்போ ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது படம் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையாக தான் சொல்லி ஆகணும், சரண்டர் ஆகணும். அதனால் இல்லை சார் அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது வந்து அவர் சொன்னார், கேமரான்றது எங்கேருந்து வருது? அங்கேருந்து தானே வருது, ஃபாரின்லேருந்து தானே வருது. நீங்கள் என்ன இப்போ போட்டுட்ருக்கீங்க? வேஷ்டியாக கட்டிகிட்டு இருக்கீங்க. விக்கி சார் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்காரு, நான் அன்றைக்கி ஜீன்ஸ் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன போட்டுட்டு இருந்தீங்க? வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜீன்ஸ் தானே போடுறீங்க, அதானே காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கேருந்து வருது? அங்கேருந்து தானே வருது. அப்போது அங்கேருந்து கற்றுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஓகே, சிடி கேசட்டு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காததில் ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் அந்த எஃபர்ட் போடலனா தப்பு இல்லையா? சொல்லுங்கள், தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். தப்பு தான் சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 21 வயசு சார். இப்போது எல்லாத்தையும் கற்றுட்டு வாங்க. சரி கற்றுக்கிட்டா சேர்த்துப்பீங்களா? கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார்.
நான் உங்கள் கதை கேட்குறேன்ப்பா அப்படின்னாரு. நான் வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் வந்து ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். இல்லைப்பா நான் கேட்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன் சார் சொல்லும் போது இங்கே பின்னாடி அஸ்வத்துக்கும் ஸ்ரீகார்த்திக்கும் ஒரே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஆனால் இப்போ என்னென்னா வாய்ப்பு வந்து எப்போனா தான் ஒரு தடவை கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிட்டா திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ஃபுல் எஃபர்ட் போட்டுருணும். நோ சொன்னால் நோ சொல்லிட்டோம். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் சார் ஒன்லைன் சார் அப்படின்னு, இங்கே பாருங்கப்பா நான் கண்டிப்பாக கேட்குறேன், இதுதான் என் நம்பரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நம்பர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீக்லி ஒரு ரிமைண்டர் போட ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து அவர் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து பிரதீப் சார், பிரதீப்னு சொல்ல மாட்டார் சார் தான், சார் ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள் நடக்குது, அவர் சொன்ன மாதிரியே வந்து ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கழித்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்போ அப்படி கேட்டதில்லை. கேட்டார். கேட்டுட்டு சார் ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. அந்த அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். அந்த கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு தான். பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கதை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் லவுடாக நரேட் பண்ணுவேன். நான் வந்து ஆரம்பிச்சு சார் ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்காரங்கெல்லாம் வந்துட்டு சார் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யா சாரே கொஞ்சம் கூச்சப்பட வச்சுட்டேன். சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் என்ன சார் ஓகே சார் கம்மியாக பேசுகிறேன் சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா சார் அப்படின்னா சொல்லிவிட்டு அப்படியே அந்த கதை போயிட்டு அந்த கதை முடித்த உடனே சார் சொன்னார், ஒரு 4 பாயிண்ட்டு தேவை இந்த படத்துக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு, நல்லா இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணது ரிஜெக்ஷன் தான். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்னை பற்றி என் மேலே நம்பிக்கையாக ஒன்று சொன்னார்ல, நான் நல்லா வந்துடுவேன்னு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் எப்போ லோ ஆனாலும் நான் அதை மட்டும்தான் யோசிப்பேன். எஸ்.ஜே. சூர்யா சார் எனக்கு பிடிச்ச ஒரே ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு நான் நல்லா வந்துடுவேன்னு. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அவரும் நானும் இப்போ சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வாழ்க்கடா அப்படின்னு எனக்கு வந்து திரும்ப ஒரு ஃபீலிங். இந்த டைமில் என்னென்னா இந்த பறவைங்க இருக்குல்ல, இந்த பறவைங்கள்லாம் பறக்கும் போது விதைகளை வந்து அப்படியே தெரியாமல் தூவி விட்டு போயிடுமா. அதனால் ஒரு பெரிய காடே உருவாகும். ஆனால் அந்த பறவைக்கு தெரியாது அதனால தான் அந்த காடு உருவாச்சுன்னு. அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தினால மற்ற மனுஷங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கின மனுஷங்க இவங்கெல்லாம் இந்த எஸ்.ஜே. சூர்யா சார் கதையில் இவங்களும் ஒரு பார்ட். அதில் எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. சார் இந்த டைமில் இருப்பாருன்னு நினச்சேன். ஏன்னா அவருக்கே இந்த கதைலாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஒரு நார்மலான பையனை இவ்வளோ ஸ்வீட்டாக அவர் டீல் பண்ணி அன்றைக்கி அமைச்சிருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அன்றைக்கி அவர் ஸ்வீட்டாக பண்ணதுனால தான் எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த நடிப்பறக்கனுக்கு அவ்வளோ பேஷனேட்டாக ஒரு நடிப்பு ஆக்டிங் தான் சார், இதுதான் சார்னு நான் அவ்வளோ பார்த்ததில்லைங்க. அதுக்காக அவரோட எல்லா ஆசைகளும் அவருக்கு நிறைவேறணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதை தாண்டி இப்போது லைக் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த நேற்று தெலுங்கு ப்ரெஸ் ரிலீஸில் ஏஐ யூஸ் பண்ணி ஒன்று பண்ணேன். அதுவும் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ டேரெக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த ஜென்சிக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி படம் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்போவுமே யோசிப்பேன், நான் எல்லா விதமான தரப்பான மக்களுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் தானே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த படம் இந்த ஏஐ பேஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்னாலஜி ஃப்யூச்சர் அப்படின்றதுனால இன்னும் ஜென்சிக்கும் ஜென் ஆல்ஃபாவுக்கும் இன்னும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ஏஐ
இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம்ல, அதை சொல்கிறது தான் இப்போ நம்புகிறோம். ஸோ 2040 இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது என்னடா கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்கே, நமக்கு புரியுமா அப்படின்ற ஏரியா இருந்துச்சுன்னா, இதோட ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா கமர்ஷியலான விக்கி ப்ரோ ஸ்டைலில் இருக்கிற ஒரு படம். அவர் படத்தில் என்ன இருக்கும்? லவ் இருக்கும், காமெடி இருக்கும், சாங்ஸ் இருக்கும். அவங்க காம்பினேஷன் அனிருத் ப்ரோ அண்ட் விக்கி ப்ரோ சாங்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கேன் அவர் ஸ்டைலில். ஐ ஹவ் ஆக்டட் இன் இட். எனக்கு இந்த படம் ஒரு புது முயற்சி, ஒரு புது கதை. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதை தாண்டி லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம். எப்பவுமே நான் என்னோடய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஏன்னா என்னடா உனக்கு அதுக்குள்ளே ஃபேன்ஸா அப்படின்லாம் வந்து எதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு. ஆனால் இப்போ நான் போகிற இடம்லாம் அவங்க எனக்காக பண்ணுறதை வந்து காட்டுறதும், அவங்க எனக்காக பண்ணுறதை நான் பார்க்குறதும், அவங்க இன்டர்நெட்டில் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதும், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பேரை சொல்ல நான் ஏன் கூச்சப்படணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ சொல்கிறேன், என்னோட ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச். டேய் தம்பி, முக்கியமாக உனக்குடா, ஐ லவ் யூடா. தேங்க்யூ. I love you.